இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 5.3ல ஃபர்ஸ்ட் சம் நம்ம பார்க்க போகிறோம். சம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸசைஸ்க்கு தேவையான ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் தான் பார்க்க போகிறோம். So equation of straight line in various forms. General form. Equation of straight line in general form. General equation of straight line என்ன ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ax plus by plus c equal to 0. That is என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் x term இருக்கும், அடுத்தது y term இருக்கும், தென் ஒரு கான்ஸ்டன்ட் term இருக்கும். அப்படிதான் ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் ஜென்ரலாக இருக்கும். அதுதான் நம்ம ஜென்ரல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். செகண்ட் ஃபார்முலா பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம். கொஸ்டினில் நம்மளை ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க அண்ட் ஸ்லோப் கொடுத்துருப்பாங்க. அப்படி ஒரு பாயிண்ட்டும் ஸ்லோப்பும் கொடுத்தா இந்த பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1. அண்ட் தேர்ட் ஃபார்முலா ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். ஸ்லோப்னா m, இங்கே இன்டர்செப்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறது y இன்டர்செப்டை பற்றி சொல்கிறாங்க. அது நம்ம c அப்படிங்கிற சிம்பலில் குறிப்போம். அப்படி ஸ்லோப்பும் y இன்டர்செப்டும் கொடுத்துருந்தா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு mx பிளஸ் சி. இந்த mன்றது ஸ்லோப் அண்ட் சிங்கிறது y இன்டர்செப்ட். தென் 2 பாயிண்ட் ஃபார்ம். அது என்ன 2 பாயிண்ட் ஃபார்ம்? ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு கேட்டுட்டு 2 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே பாயிண்டாக கொடுக்கும்போது ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா y மைனஸ் y1 டிவைடட் பை y2 minus y1 equal to x minus x1 divided by x2 minus x1. Next formula intercept form. இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்செப்ட்ன்ற வார்த்தையை நம்ம கேட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். அது ஸ்லோப்பும் y இன்டர்செப்டும் கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலா. இங்கே இன்டர்செப்ட் ஃபார்ம் அப்படின்னும் போது இங்கே 2 இன்டர்செப்ட் கொடுத்துருப்பாங்க. ஒன்று எக்ஸ் இன்டர்செப்ட் அண்ட் அனதர் ஒன் y இன்டர்செப்ட். எக்ஸ் இன்டர்செப்டை ஏ அப்படின்ற நோட்டேஷனில் நம்ம குறிக்கிறோம் அண்ட் y இன்டர்செப்டை இங்கே நம்ம பின்னு சொல்லியிருக்கோம். இப்படி எக்ஸ் இன்டர்செப்ட் y இன்டர்செப்ட் கொடுத்துருந்தா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்க ஃபார்முலா எக்ஸ் டிவைடட் பை ஏ பிளஸ் y டிவைடட் பை பி ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் ஃபார்முலா ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் parallel to y-axis. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் y-axisக்கு parallel இருக்கணும் அப்படின்னா அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x equal to c, where c is a constant. அவ்வளோதான். cங்கிறது ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட். அது 5 இருக்கலாம், 10 இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தால் அந்த லைன் y-axisக்கு parallel இருக்கும். நெக்ஸ்ட் parallel to x-axis. Formula y equal to b, where b is a constant. So இந்த 7 ஃபார்முலாஸையும் நம்ம தரோ பண்ணிட்டோம்னா இந்த எக்ஸசைஸ் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எக்ஸசைஸ் 5.3ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த மிட் பாயிண்ட் ஆஃப் அ லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் அண்ட் parallel to first part x-axis and second part y-axis. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பாயிண்டோட மிட் பாயிண்ட் வழியாக நமக்கு தேவையான லைன் பாஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா parallel to x-axis ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். தென் parallel to y-axisக்கு இன்னொரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இங்கே நம்ம மொத்தம் 3 ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது x1 y1 x2 y2 அப்படின்னு எடுத்துக்கிட்டு மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும்.
என்னது மிட் பாயிண்ட் ஃபார்முலா? x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. Next, equation of a line parallel to x-axis நமக்கு இங்க தேவை. என்ன ஃபார்முலா? y equal to b. So, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். அடுத்ததா, equation of a line parallel to y-axis. ஃபார்முலா x equal to c. இந்த மூணு ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணி நம்ம இந்த சம்மை கம்ப்ளீட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போறோம். மிட் பாயிண்ட்க்கு என்ன ஃபார்முலா? x1 plus x2 by 2, y1 plus y2 divided by 2. இங்க அந்த ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருந்தாங்க இல்லையா? அந்த ரெண்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் 1, -5, அடுத்த பாயிண்ட் 4, 2. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் தான் நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை தான் நம்ம என்னன்னு எடுத்துப்போம்? x1 y1 அப்படின்னு எடுத்துப்போம். செகண்ட் பாயிண்ட் x2 y2. இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். x1க்கு என்ன வேல்யூ? 1. ஃபார்முலால இருக்க பிளஸ் x2 value 4 divided by 2, y1 value -5 plus y2 value 2 divided by 2. இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். 1 plus 4, 5 by 2, -5 plus 2, -3 by 2. இப்போ நம்ம மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மிட் பாயிண்ட், இந்த பாயிண்ட் தட் இஸ் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம். நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சது இல்லைங்களா? இந்த பாயிண்ட் நமக்கு தேவையான ஈக்குவேஷன் மேலே இருக்கு, அந்த லைன் மேலே இருக்கு. அதுதான் அவங்க கொடுத்துருக்கிறது. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்க போற ரெண்டு லைனுக்கு மேலேயும் இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு தேவையான ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். தட் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் parallel to x-axis கண்டுபிடிக்க போறோம். நம்ம ஃபார்முலா இப்பதான் படிச்சிருக்கோம். equation of a line parallel to x-axis is y equal to b. இது நான் ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சிருக்கேன். நமக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு பாயிண்ட் தான். அந்த பாயிண்ட் இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சோம். that is 5 by 2, -3 by 2 அப்படின்னு நம்ம ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சோம். இந்த பாயிண்ட் எங்க இருக்குன்னா இந்த லைனுக்கு மேல இருக்கு. அதை எழுதுறேன். லைஸ் ஆன் த லைன் இல்லையா? ஸோ இந்த லைனுக்கு மேல இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பாயிண்ட் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்னு அர்த்தம். சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னா இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. இந்த எக்ஸோட வேல்யூவையும் ஒய்யோட வேல்யூவையும் அந்த ஈக்குவேஷன்ல நம்ம போட்டா அந்த ஈக்குவேஷன் கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகும். அதுதான் அர்த்தம். இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் பின்னு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக நம்ம இந்த பாயிண்ட் இதில் போட்டால் நமக்கு அந்த கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இந்த பாயிண்ட் அந்த லைன் மேலே தானே இருக்கு. அதனால நம்மளால இந்த பாயிண்ட் அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் பி வேல்யூவை, கான்ஸ்டன்ட் வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்கு மேலே இருக்கு அப்படின்றதுனால we can substitute. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் ஒய் இருக்கு இல்லைங்களா? அந்த ஒய் இருக்க இடத்துல நம்ம என்ன போட போறோம்? -3 divided by 2 போடுறோம். ஈக்குவல் டு பி. தட் இஸ் பி யோட ஆன்சர் நமக்கு கிடைச்சிருக்கு -3 by 2 அப்படின்ட்டு. இந்த பி யோட ஆன்சரை கொண்டு போயிட்டு நம்ம ஈக்குவேஷன் 1 இருக்கு பாருங்க, அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு தேவையான ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஆன்சர் கிடைச்சிடும். That is substitute b equal to -3 divided by 2 in equation number 1. Equation 1 என்ன? y equal to b. So y equal to b க்கு என்ன வேல்யூ? -3 divided by 2. Next step, cross multiply பண்ணலாம். இந்த divided byல இருக்க 2 இந்த பக்கம் போகும். அப்ப இங்க என்ன வரும்? 2y equal to -3 அப்படின்னு கிடைக்கும். And
ஜென்ரல் ஃபார்ம் அப்படின்றத நம்ம ஒன்று பார்த்தோம். அது எப்படி இருக்குன்னா ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி ஈக்குவல் டு 0. தட் இஸ் எல்லா வேல்யூ லெஃப்ட் சைட் கொண்டு வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்ற பேட்டர்னில் முடிக்கணும். அதுதான் இங்கே ஜென்ரல் ஃபார்ம். இங்கே எக்ஸ் டேர்ம் இல்லை, இல்லாத டேர்ம் நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் கான்ஸ்டன்ட் டேர்ம் ரைட் சைடு இருக்கு பாருங்க, அதையும் லெஃப்ட் சைட் கொண்டு வரணும். அப்போ 2y மைனஸ் 3 இங்கே வரப்போகுது, பிளஸ் 3 ஈக்குவல் டு 0. எப்பவுமே ஃபைனல் ஆன்சர் முடிக்கும் போது இந்த மாதிரி ஈக்குவல் டு 0 பேட்டர்னில் முடிங்க. ஏன்னா அதுதான் நமக்கு ஜென்ரல் ஃபார்ம். அதுக்காக நம்ம அப்படி முடிச்சிருக்கோம். ஸோ நவ் வி கம்ப்ளீட் ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ நம்ம செகண்ட் பார்ட் பார்க்குறோம். ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் parallel to y axis கண்டுபிடிக்கணும். ஸோ parallel to y axisக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா x equal to c, that is any constant. இது நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏற்கனவே 1 எடுத்துட்டோம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2 சேம் மாடலில் தான் நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு பாயிண்ட் தட் இஸ் 5,2 மைனஸ் 3/2 அப்படின்ற பாயிண்ட். இந்த பாயிண்ட் நமக்கு தேவையான இந்த லைன் மேலே இருக்கு. தட் இஸ் திஸ் பாயிண்ட் லைஸ் ஆன் திஸ் லைன். இந்த லைன் மேலே இருக்கு அப்படின்னும் போது இந்த பாயிண்ட்டை நம்ம இந்த லைனில் சப்ஸ்டியூட் பண்ணால் அது கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த பிளேஸை பொறுத்த வரைக்கும் சி என்ன, அந்த கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இந்த பாயிண்ட்டை இந்த ஈக்குவேஷன் மேலே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வேல்யூ எப்போவுமே எக்ஸ் கோஆர்டினேட் வேல்யூ அண்ட் செகண்ட் வேல்யூ ஒய் கோஆர்டினேட் வேல்யூ. இந்த வேல்யூஸை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே எக்ஸ்ன்னு இருக்கு. எக்ஸோட வேல்யூ என்ன, 5 divided by 2. இதுதான் x ஓட வேல்யூ, which is equal to c. அப்ப c ங்கிற கான்ஸ்டன்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். c ஓட வேல்யூ 5/2. இப்போ இதை நம்ம ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் c equal to 5/2 in equation number 2. x equal to c. What is c? 5 divided by 2. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ இந்த 2 லெஃப்ட் சைடில் வந்துடும். 2x ஈக்குவல் டு 5 அண்ட் ரைட் சைடில் இருக்க 5 லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்து முடிங்க. ஏன்னா ஈக்குவல் டு 0 ஃபார்முக்கு முடிக்கிறது தான் ஜென்ரல் ஃபார்ம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ 2x இங்கே இந்த 5 வந்துடுது, மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. ஸோ செகண்ட் பார்ட் முடிச்சிருக்கோம். ஸோ நவ் வி கம்ப்ளீட் first sum in exercise 5.3. Thank you.